இப்போ நம்ம வந்திருக்க ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 204. வாங்க உள்ளே போகலாம். ஸோ ரொம்ப பெரிய ரூம்லாம் இல்லை, பட் இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பூரி அண்ட் சப்ஜி. நம்ம ஊரில் வந்து பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து அதை சப்ஜின்னு சொல்கிறாங்க. வேறு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோவா எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே 2 எபிசோடில் நம்ம சென்னையிலேருந்து இங்கே எப்படி வந்து இங்கே ஹோட்டல் புக் பண்ணது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரூம் ஸ்டே அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கோவாவில் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்திருக்க ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 204. வாங்க உள்ளே போகலாம். ஸோ ரொம்ப பெரிய ரூம்லாம் இல்லை, பட் இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி. நல்லா இருந்தது. உள்ளே போனவுடனே ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃபு, அப்புறம் ஒரு டிவி இருந்தது. ப்ளஸ் ஆக்சுவலி இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறதுனால பெட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சன் வித் ஆல் தி அம்யூனிட்டிஸ். ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்கும், ப்ளஸ் ஹீட்டர் கெட்டில் வச்சுருந்தாங்க. இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். மேலே ஒரு ஷெல்ஃபு அண்ட் ஓவன் இருந்தது. வாஷ் பண்ணிக்க, அதான் அது ஒரு மினி ஹோம் ஸ்டே. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூம் டீசெண்டான க்ளீனான ரெஸ்ட் ரூம், நல்லா இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு ஷெல்ஃபு விச் ஹேஸ் சம் எக்ஸ்ட்ரா பெட்ஸ், பில்லோஸ் அண்ட் அதர் திங்ஸ். இதில் சேஃப்டி லாக்கரும் இருந்தது அதில். ஸோ தட் நீங்கள் எதாவது வெளியே போகும்போது வச்சுட்டு போகலாம். பட் ஆனால் அப்படி யாரும் செய்யறதில்லை, ஆனால் எல்லா இதுலேயும் கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பால்கனி, பட் வியூ வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கும், பாகா பக்கத்தில் எடுத்ததுனால. பட் சம் வாட் குட். அண்ட் கைஸ் இப்போது நம்ம இங்கே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கோம். சவுத் கோவாலேருந்து நார்த் கோவா போயிட்டுருக்கோம். ஸோ வழியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சரி, அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பூரி அண்ட் சப்ஜி. நம்ம ஊரில் வந்து பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து அதை சப்ஜின்னு சொல்கிறாங்க. வேறு அந்த சென்னா இதெல்லாம் போட்டு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூரி அண்ட் சப்ஜி நான் சாப்பிட்டதில்ல. ஸோ இது மேலே அந்த ஆனியன்ஸ், நம்ம பாவ் பஜ்ஜிக்கு இப்படி தான் சாப்பிடுவோம் நம்ம ஊரில். ஸோ மேலே அந்த லெமன் போட்டு ஆனியன் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்ணும். வாங்க சாப்பிடலாம். பூரி ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகிருக்கு. நான் கூட கொஞ்சம் பயந்தேன், இது கொஞ்சம் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, ஃபுட் ஸ்டால் மாதிரி எப்படி இருக்குமோன்ட்டு. பட் உண்மையிலே வேறு லெவல், நல்லா இருக்குது. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு ஆன் த வே டு நார்த் கோவா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரிவர் மண்டோர் ரிவர், இதில் ட்ரெயின், பஸ் அண்ட் வியூ பாருங்கள். காலையில் இப்படி தான் வந்தோம் நம்ம. ஆக்சுவலி நம்ம ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் கோவா இப்படி தான் வந்தோம். நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ டுவர்ட்ஸ் நார்த் கோவா போகிறோம். ஏன்னா நம்ம அந்த இடத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். மார்கோலாம் க்ராஸ் பண்ணி தான் அந்த நார்த் கோவா போகிறோம். உண்மையிலே வேறு லெவல் வியூ. Guys, we are here. So first spot கோவாவில் Basilica of Bom Jesus, இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவாக இருக்குது. வீக்கெண்ட்ஸில் ஆர் சண்டே பார்த்தீங்கன்னா 11 AM to 5 PM. ஸோ இது வந்து கோவா டூரிசமில் வருது. ஸோ வாங்க உள்ளே போகலாம்.
நீட்டாக அந்த கிராஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையில் லார்ஜ் வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவாக இருக்குது. நான் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைமு. நல்லாயிருக்கு. So here we go guys, Basilica of Bomb Jesus. ஸோ இது வியூவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்ல கிராஸ் மெயின்டைன் ஆகி ஒரு ஓல்டு போர்த்துகீஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்களும் எடுத்துருந்தோம், நான் அதை ஆட் பண்ணுறேங்க. அங்கே நிறைய தமிழ் பீப்புளும் மீட் பண்ணோம். ஸோ எல்லாருமே வராங்க. உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லை. ஸோ இது அவுட்டர் பார்ட் ஆஃப் தி சர்ச்சு. ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பாம் ஜீசஸ் பெசிலிக்கா இந்தியாவிலேயே கோவாவில் இருக்க மிக பிரபலமான ஹிஸ்டாரிக் சர்ச்சஸில் ஒன்று. இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய தலமாக இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். 1594 தொடங்கி 1605 இதை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது கோவாவில் இருக்க பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்று. ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்களும் எடுத்துருந்தோம், நான் அதை ஆட் பண்ணுறேங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். லைனாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ வேரியஸ் வெரைட்டி ஆஃப் ஷாப்பிங் திங்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். சின்ன சின்ன மினியேச்சர்ஸ்லேருந்து ஆரம்பித்து, பொம்மைங்கள்லேருந்து ஆரம்பித்து, லேடிஸ் அண்ட் விமென்ஸ்க்கான ஆக்சசரிஸ், மென்ஸ்க்கான ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. கிளாத்து, ஃபுட்டு அண்ட் விமன் ஆக்சசரிஸ், மென்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே நான் இங்கே கூப்பிட்டு போனேன் ஒரு வியூக்கு. பாருங்கள், ரேட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பேசி குறைக்கலாம். எடுத்தவொடனே அவங்க ஹையாக தான் சொல்லுவாங்க. பட் பேசினா ஒரு டீசெண்டான ப்ரைஸ்க்கு எல்லாமே வாங்க முடியும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, பேக்ஸ்லேருந்து கிளாத்திங்ஸ்லேருந்து. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். I'll see you next week. ஸோ இந்த எபிசோடில் என்னென்னா, கபோடி ராமாவில் இருக்கோம். நம்ம கபோடி ராமா பீச். அண்ட் இது நம்ம நிறைய இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த பிளேஸை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டு நார்த் கோவாவில். அதுவும் அந்த பின்னால் பீச் வியூ வச்சு இங்கே அந்த ஹார்ட்டின் அந்த நேச்சரில் உட்காந்து, இது வந்து ஒரு ஃபேமஸான செல்ஃபி ஸ்பாட் அண்ட் பிக்சர் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம்.